ஹாய்ம்மா, இதை பாருங்கடா, காலிஃப்ளவர் பகோடா சொல்லித்தரேன் பாருங்கள். காலிஃப்ளவரை வந்து முதல்ல வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. நம்ம சுடு தண்ணியில் வச்சு அது கொஞ்சம் நேரம் சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த காலிஃப்ளவர் அதில் போட்டுட்டு மூடி வச்சுருங்க. அந்த பூச்சியெல்லாம் வந்துடும். அதே மாதிரி கொஞ்சம் சாஃப்டாகிடும் காலிஃப்ளவர். ஓகேவா? அப்படியே அரை மணி நேரம் இருந்துட்டோம் அந்த ஹீட்லேயே. அதுக்கப்புறம் அந்த தண்ணி வடிச்சிட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு கூடையில் போட்டு வடிகட்டிடுங்க. அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கடல மாவு ஒரு டம்ளர்னா அரை டம்ளர் பச்சரிசி மாவு ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெறும் மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி அதில் போட்டுட்டு கலந்துட்டு இந்த காலிஃப்ளவரையும் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி பிணைஞ்சு வச்சுருங்க. அதோட அவ்வளோதான். 1 hour கழித்து நம்ம இதை பாருங்கள், எண்ணெய் வச்சு எப்படி பாயில் பண்ணி எப்படி பகோடா போடுறோமோ அந்த மாதிரி போட்டு இதை பாருங்கள் சுட்டு எடுத்துட்டேன். இதை சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடையில் வந்து இது மட்டுமே வந்து உங்களுக்கு வந்து 25 ருபீஸு. ஆனால் நம்ம வந்து பாதி காலிஃப்ளவர் கூட பண்ணல. அதுலேயே வந்து எவ்வளோ பகோடா வருது பாருங்கள். நம்ம வீட்டில் பண்ணி சாப்பிட்டோன்னா 4 பேர் சாப்பிட்லாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகேவா? காலிஃப்ளவர் பகோடா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ.